மக்களே ராணி சோறு எதுவும் பொங்கலையம்மா? ஏட்டி போனதெல்லாம் போட்டு அதையே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காம விட்டு தள்ளும்டி. எத்தனை நாளைக்கு இப்படி ஒத்தையில் இருக்க போகிற? அவன் தான் தப்பு செஞ்சது மன்னிச்சு வந்து கேட்காமல மக்களே சேர்த்துக்கிடு. சோறு எதுவும் பொங்கலைன்னா சோத்தையும் ஏதாவது பொங்கி சாப்பிடுங்க மக்களே. இப்படி பட்னியே கிடக்காதிய. பாவம் அவனும் சாப்பிட்டானா என்னன்னு தெரியல. அவனுக்கு சோத்தை தான் பொங்கி கொடுமா. நாங்கள் போயிட்டு பிறகு வார மக்களே. நீ இந்த சோறுங்கறி எதுவும் பொங்கி இவனுக்கும் சாப்பிட கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கும் சாப்பிட கொடு மக்களே. நீயும் சாப்பிடு. நாங்கள் பிறகு வாரோம். லட்சுமி சின்ன பொண்ணு வாங்களே போவோம். சரி ருக்கம்மா. ராணி பிறகு வாரேன்னா ஏதாவது ஒன்றுனா கூப்பிடு. ஆமாக்கா, ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுங்கக்கா. என்னை பார்த்துக்கிடுங்கண்ணே. உங்களை நம்பி தான் விட்டுட்டு போகிறோம். நான் பார்த்துக்கிடியே சின்ன பொண்ணு. அப்போ நாங்கள் வாரோங்க்கா. சரி ருக்கம்மா. சரி சின்ன பொண்ணு. அப்போ வேலு நானும் கிளம்பிட்டா வேலு. எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, மறந்தே போனேன். அது செய்யணும் வேலு, முக்கியமான வேலை. நீ பாட்டுக்கு இரு வேலு. என்ன உதவினாலும் என்ன தயங்காமல் கூப்பிடு. நான் அடிக்கடி வந்து உங்களையெல்லாம் பார்க்கேன். நீ எனக்கு டெய்லி ஃபோன் போடு, என்ன ஏதுன்னு சொல்லு. என்ன வேலு? உனக்கு என்னன்னாலும் உடனே கூப்பிட்டு நான் என்னன்னாலும் விட்டுட்டு ஓடி இருந்தேன். என்ன வேலு? என்ன நீங்கள் செஞ்ச உதவியை நான் எப்போவுமே மறக்கவே மாட்டேன்னே. என்ன வேலு இப்படி பேசிகிட்டு இருக்க? நான் என்ன உனக்கு தெரியாதவனா இல்லை வேற யாருக்குமா நான் செய்கிறேன்? என்னோட வேலு. உன்னை எவ்வளோ வருஷமாக என் கூட நான் வச்சுருக்கேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா வேலு? எம்மா ராணி பழசையே நினச்சிட்டு இருக்காம போனதெல்லாம் போட்டு மக்களே. ஒன்றா சேர்ந்து வச்சு பிள்ளைகளுக்காக பிழைங்க மக்களே. பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. நான் அடிக்கடி வந்து பார்க்கேம்மா. என்ன உதவினாலும் எனக்கு போன்பாடு என்கிட்ட கேளு. என்ன பணம் தேவைனாலும் எதுனாலும் என்ன கூப்பிடுமா, நான் வந்து பார்க்கேன். போனதெல்லாம் போட்டு மக்களே. அதையே மனசில் வச்சுட்டு இருக்காதியே. மற்றவையிலெல்லாம் விட்டுட்டு தள்ளுங்க. கடைசியில் உனக்கு என்ன ஆனாலும் அவன் வேலு தான் கூட நிற்பான். வேலுக்கு ஏதாவது ஒன்றுனா நீ தான் கூட நிற்ப. நீ எதுவும் நினச்சிக்கிடாம சேர்ந்து இருங்க மக்களே. சத்யா சுவாணி அம்மையை அப்பையும் பார்த்துக்கிடுங்க. என்ன சண்டை எதுவும் போட்டாவுன்னு எனக்கு போன் போட்டு சொல்லுங்க. என்ன நான் ஓடி வந்துடுறேன். நீங்களும் நல்லா படிங்க மக்கா. அப்பா இனிமேல் குடிக்க மாட்டான். அம்மா அப்பா எந்த சண்டையும் போட மாட்டான். உங்களையெல்லாம் யாரையும் அடிக்க மாட்டான். அப்பா எல்லாம் தப்பையும் புரிஞ்சு திருந்தி தான் மக்களே உங்களை பார்க்க வந்திருக்கான். நீ அப்பா உங்கள்கிட்ட அன்பாக இருப்பான். என்னம்மா நீங்களும் அதே மாதிரி அப்பாவை பாசமாக பார்த்துக்கிடுங்க. அப்பாவுக்கு இப்போ யாருமே கிடையாது. உங்களை நம்பி தான் வந்திருக்கான். அவன் நம்மளவையெல்லாம் அவையில ஏமாற்றி விட்டுட்டாவே. அது ஒரு கெட்ட காலம். அப்படி உங்களையெல்லாம் அடித்து துன்புறுத்தி அப்படிலாம் இருந்துட்டான். இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டான் மக்களே. நீங்கள் பார்த்துக்கிடுங்க. என்ன மக்களே? சரி சரி மாமா. இப்போ நல்ல பிள்ளைகள். ராணி அப்போ நான் போயிட்டு வரட்டுமாம்மா? எதுனாலும் கூப்பிடு மக்களே. மனசில் எதுவும் வச்சுக்கிடாத. சரிண்ணே போயிட்டு வாங்கண்ணே. வேலை போயிட்டு வர வேலை பார்த்திரு. சரிண்ணே. மக்களே சத்யா சுவாணி அப்பா கிட்ட வாங்க மக்களே. எப்பா ருக்கக்கா நில்லுங்கக்கா வாரேன். வா வா மல்லியா பையன் நடந்து வாட்டி. ஏக்கா கேள்விப்பட்டது உண்மையா? வேலை போய் ராணியை தேடி வந்துட்டானாமேக்கா. கேள்விப்பட்டனே. ஆமாட்டி இப்போ நாங்கள் அங்கேருந்து தான் வாரோம். அவள் வீட்டில் இருந்தால் வாரேன். பரவாயில்லையக்கா பெண்டாட்டி தேடி வந்துட்டானேக்கா. வந்து தானே அவனும். வேற வழி என்ன இருக்கு சொல்லுங்க பாப்பா. என்னமோ லட்சுமி ஒன்றா திருந்தி சேர்ந்து இருந்தால் போதும். பாவம் அவளும் எத்தனை நாளைக்கு ஒத்தையிலேருந்து கஷ்டப்படுவா சொல்லு பார்ப்போம். 2 பொட்டை பிள்ளைகளும் வேற. நாளைக்கு கல்யாணம் காட்சி பண்ணுனாலும் வார்த்தை அப்பா எங்கே இருந்தாலும் லட்சுமி கேட்பாவ. அவளும் எத்தனை நாளைக்கு ஒத்தையில் கஷ்டப்படுவா சொல்லு பார்க்கலாம். தோட்டத்து வேலை காட்டு வேலை மேட்டு வேலைன்னு ஒத்தையில் கிடந்து ஓடிட்டாடாக்கா. எல்லாருக்கும் சேர்ந்து இருக்கணும் தான் மல்லியா ஆசை. அவன் குடிகாரனா இருக்கங்காட்டி தானே அவள் பண்ண பாட்டில் தானே ஓடிந்து. அதனால நம்ம எல்லாரும் வெறுப்பான்னு நினச்சோம். இன்றைக்கி அவனே திருந்தி வந்து கேட்கும்போது நம்மளுக்கு அவள் ஏற்றுக்க மனசே இல்லை பார்த்துக்க. ஒரு மாதிரி அழுதுகிட்டு தான் நிற்கா. என்ன செய்யது எல்லாம் சொல்லி கிள்ளி தான் விட்டுட்டு வந்திருக்கு. இனிமேல் ஏதாவது தப்பு செஞ்சால் பார்த்துக்கிடுவோன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. இனிமேவாது ஒழுக்காமல் பிள்ளைகளையும் பொண்டாட்டி நல்ல முறையாக பார்த்தா போதுங்கக்கா. வேற என்ன வேணும்? எங்கள் வீட்டுக்காரவில்கிட்ட முதல்ல போய் சொல்லணுங்க்கா. ரொம்ப சந்தோஷப்படுவாவே. அப்போ அவங்க தான் எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே கிடப்பாவ. இந்த அக்கா ஒத்தையில் என்ன செய்ய போறாவ, ஒத்தையில் என்ன செய்ய போறாவன்னு அவள்கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாவ. எல்லாருக்குமே சந்தோஷம்தான் சின்ன பொண்ணு. சின்ன பிள்ளை பற்றியா தாய் தகப்பனும் கிடையாது, கேட்கறதுக்கு நாதி கிடையாது பற்றியா. ஒத்தையில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஊர்க்காரவை எல்லாம் ஆறுதல் தான். நம்மளாம் ஆறுதலுக்கு நின்னாலும் அவியவே வீட்டுக்காரவை மாதிரி வருமா? அவங்க வீட்டுக்காரர் இருக்கனாலும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம்தான். ஏக்கா ஆத்தாலும் மகளும் சும்மாவே ஆட்டம் போடுவாளுவ. வேலு வேற இங்கே வந்துட்டான். இனி என்ன செய்வாளுவன்னு தெரியலையேக்கா. இனி என்ன ரூபத்தில் என்ன இதில் இறங்க போகிறாளுன்னு தெரியலையே. இப்படியெல்லாம் ஒரு பொம்பளையால நான் பார்த்ததே கிடையாதுக்கா. இப்படி எல்லாமா கெடுதல் நினைப்பாளுவ. நம்ம 10 பிள்ளை பெற்றாலும் 10 நமக்கு ஒரே மாதிரி தாங்க்கா பார்த்துக்கிடணும். ஒரு கண்ணில் வெண்ணையும் வச்சு ஒரு சுண்ணாம்பையும் வச்சு என்னெல்லாம். அது அவள் பேர் அவளே கெடுத்துக்கிட்டா. காசு பணம் இருந்து என்னக்காச்சு? ஏன்னாலும் மக்களோட மனம் வேணும். இல்லைன்னு நம்மளாம் நல்லா இருக்க முடியாது. காசை மட்டும் வச்சுருந்தா நம்மளை யாரும் மதிப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். 4 மக்களையும் சம்பாதிக்கணும். இப்படி காசுன்னு பேய் மாதிரி அலைஞ்சிட்டு போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம்? பேதைக்கும் போது நெத்தியில் வச்சு 1 ரூபாய் கூட கலட்டிட்டு தான் போடுவாவ.
நம்மளே அப்படியே வச்சு கூட பிதைக்கவும் மாட்டாங்க எரிக்கவும் மாட்டாங்க. அப்படி வந்த மேனிக்கு தான் போகணும். அதுக்கு இடையில இருக்க ஆட்டம் என்ன ஆட்டம், அதை சேர்த்து விடணும் இதை சேர்த்து விடணும், அதை வாங்கிக்கிடணும் இதை வாங்கிக்கிடணும்னு என்னத்துக்கு இப்படி பேராசைப்படுதாவன்னு தெரிய மாட்டேங்கி. உள்ளதை வச்சு சந்தோஷமாக வாழ வேண்டியதானக்கா. இன்னைக்கு இருப்பவையே நாளைக்கு இருப்போமானே தெரியல. அதுக்கு இடையில இத்தனை பாட்டியும் பொறாமையும் என்ன செய்யறதுட்டி. நமக்கு புரிய மாதிரி எல்லாருக்கும் புரியுமா சொல்லு பார்க்கலாம். நம்ம வரல என்ன எல்லாம் ஒரே போலையா இருக்கு. ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இருக்கிற ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக வாழணும்னு நினைக்காவலாம். அதுக்குள்ளே தான் அப்படி பாட்டியெல்லாம் பொடியாவ. ஆனால் அந்த கிளவி அப்படி சும்மா இருக்க கிளவியெல்லாம் கிடையாதுக்கா. கண்டிப்பாக சண்டைக்கு தேடி வந்தாலும் வருவான். ஆத்தாலும் அவளும் வரட்டும் டி வரட்டும். முதல் நாள் போதும் போதும் பார்த்து பார்த்து விட்டுட்டு இருந்தோம். இனிமேலாம் விட முடியாது. அவள் பண்ண இதுக்கெல்லாம் அவள் ரோட்லேயே இறங்கக்கூடாது. மானம் கெட்டவ. அவளுக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கமான இருந்துச்சுன்னா ரோட்டில் இறங்க மாட்டா. அவெல்லாம் நடிப்புக்காரி. என்ன நடிப்பு போட்டிருக்க பத்தியா. வயிற்றுல கட்டியிருக்கான். ஆப்ரேஷன் போடணுமா, 7 லட்ச ரூபா துட்டு வேணுமா, என்னென்ன நாடகம் அம்மா. மான உள்ள ரோசை உள்ள பொம்பளைலாம் இருந்து ரோட்லேயே வராதுமா. ஐயோ நான்லாம் இப்படி இருந்தேன்னு நான் செத்துருப்பேன் நாண்டு நின்று. இவெல்லாம் ஒரு பொம்பளைன்னு அலையா ரோட்டில் வேற. அதான்ட்டு எதுவும் பிரச்சனைக்கு எதுவும் வரட்டும் பார்த்துக்கிடுவோம். நம்மளாம் இங்கே தானே இருக்கோம். எங்கே போகிறோம்? ஆமாக்கா எல்லாரும் ஒன்றா ஏசி விட்டாதான் அவள் திருந்துவா. சரி இருக்குமா, வீடு தூத்துட்டு நின்னேன். தூத்து போட ஓடி இருந்துட்டேன். நான் போய் பார்க்க என்னம்மா ஏதாவது ஒன்றா சத்தம் போடுங்க வாரேன். சரி லட்சுமி போயிட்டு வா. எனக்கு அவள் சேர்ந்ததே மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா. அப்படி இருக்குட்டி. எங்கிட்டும் நல்லா இருக்கட்டும்மா. சரி நான் வீட்டு போயிட்டு வாரேம்மா. எதுனாலும் சத்தம் போடுங்க ஓடி வரேன். போயிட்டு வா லட்சுமி. ஏக்கா போயிட்டு வாங்க. எதுனா ஒன்றா நான் கூப்பிடுவேங்க்கா. சரி சின்ன பொண்ணு. ஓ மையம் போனதுலேருந்து ஒரு மாதிரி யோசனையிலே இருக்க. ஏன் எதுவும் பிரச்சனையோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லட்டி. என்ன ஒன்றும் இல்லட்டின்னு ஒரு மாதிரி இழுக்க. தாய் கிழவி வான் பேச்ச கேட்டுட்டு தான் அவ்வளோ ஆட்டமும் ஆடி இருக்கு. அப்புறம் தாய் பாசம் அது பாசம் இது பாசம் மைண்ட்டு எதுவும் சேர போனேன். அவ்வளோதான் சொல்லிட்டோன்னே. ஏட்டி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுட்டி. அப்படி அவனை நல்ல முறையாக பார்த்துக்கிட்டுன்னு வச்சுக்கிட்டேன்னு அவன் குடும்பத்தை நான் ஏன் பிரிக்க போகிறேன். இப்படியெல்லாம் யோசனை சொல்ல போகிறேன். உனக்கு யோசனை சொன்னதே நான் தானம்டி. நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ ஊர்க்காரியை பூரா இது தெரிஞ்சிருக்கும். நம்மளை ஒரு மாதிரி பேசுவாளுவட்டி. அதுவும் இல்லாமல் அவன் வேற நம்ம மேலே ரொம்ப கோத்தில் கிடக்கான். ஒரு சொத்தை எழுதி வாங்குறதுனால அவன் கையெழுத்து இல்லாமல் எப்படி டீ மாற்ற முடியும். அதான் ஒரு நைஸாக பேசி நடித்து வச்சுருந்தோம்னா எழுதி வாங்கிட்டும் கூட துரத்தி விட்டுருக்கலாம். இப்படி அவசரப்பட்டு முன்னாடியே துரத்தி விட்டு என்ன செய்யணும் தான் உட்காந்து மண்டையை பிச்சுட்டு கிடக்கேன். என்ன சொத்தெல்லாம் அவன் பேரில் இருக்கு, உன் பேரில் தானே இருக்கு. மையம் கையெழுத்து போடணும் அவ்வளோதானே. அப்போ இப்போ 1000 ரூபா கொடுத்தா அண்ணனா நடிக்க 1000 பேர் வருவாமா. அவன் தான் வரணுன்னா கிடையாது. ஒரு கையெழுத்து தானே. புவாலி மையனை 2 நாளைக்கு ரெடி பண்ணிட்டோம்னா போதும். என்னென்னமோ செய்தோம், இதை செய்ய மாட்டோமா. ஏட்டி இந்நேரம் பொண்டாட்டி பிள்ளைகளோட போய் சேர்ந்துருப்பான்ட்டி அவன். இம்மா எந்த ஆளை போய் தொலையாமா. அவன் செத்தா என்ன, ஒளிஞ்சா நமக்கு என்னம்மா. அவன் சேர்ந்துருந்தா என்ன, இல்லைன்னா என்ன. நமக்கு தேவை நம்ம சொத்து, அவ்வளவுதான். நீ சும்மா மனசப்பட்டு குழப்பிட்டு இருக்காம நீ பாட்டில் இரு. என்னென்ன நடக்கணுமோ நான் பார்த்துக்கிடியே. ஏட்டி உன் புருஷன் கேட்டானா என்னம்ட்டு சொல்லுவேன். அவன்கிட்டையும் மறைக்க வரைக்கும் மறைப்போம். ரொம்ப கேள்வி கேட்டானா அவன்கிட்ட உண்மை சொல்லுவான். யார் என்ன செய்ய போகிறா, நம்மளையா தலைவா வெட்டி எடுக்க போகிறாவ. பயந்ததெல்லாம் போதுமா. பயந்து நின்றுட்டே இருந்தோன்னு வைவே ஒரு காரியமும் நடக்காது. துணிஞ்சு இறங்கினாதாம்மா முடியும். நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து நிற்காது. அதுவும் சரிதான்ட்டி. சரி போதும். இந்த கவலையெல்லாம் விட்டுட்டு போய் சாப்பிட்டதுக்காக நீ ரெடி பண்ணி வயிற்ற பசிக்கி. நம்ம கவலையாக இருக்கும்னு வயிற்றுக்கு தெரியுமா என்ன. போ எதுவும் நல்ல சுவாருங்கறி எதுவும் பொங்கு. ஏட்டி வயசான காலத்தில் அம்மைக்கு நீ ஏதாவது பொங்கி போடுன்னு பார்த்தா உனக்கு பொங்கி போடுறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கேட்டி. ஒரு நாளாவது நீ ஏதாவது செய்யுமாக்கா. அம்மைக்கு முடியலை ஒரு மாதிரி இருக்கு. வேலை பார்க்குற மாதிரி இருந்து நான் தான் என் மாமியார் வீட்டிலே இருப்பேன்ல. அவளுக்கு வேலை பார்க்க முடியலன்னா வாண்டு வந்து கிடக்க. இனி உனக்குமா வேலை பார்க்கணும். அப்போ எதுவும் சுவார் எதுவும் பொங்கு. முனியம்மா எப்படிமா இருக்கிய? இங்கே தான் இருக்கீங்களோ? ஊர் முழுக்க உங்கள் பேச்சு தாம்மா. எல்லாம் உங்களை போட்டு தூத்திட்டு நடக்காளுவ. ஆனால் எனக்கு தெரியாதம்மா உங்கள் நல்ல மனசை பற்றி. எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியுமா. அதை உங்களை போய் பார்த்துட்டு வரலான்னு இருந்தேன். இந்த ஊர்க்காரி அவ்வளவும் ஆவாதவளுவ. எது நல்லது எது கெட்டதும் கூட அவ்வளவு கண்டுபிடிக்க தெரிய மாட்டேங்கி. உங்களை போட்டு ஏசிட்டு நடக்காதம்மா. உங்களுக்கு நீங்கள் அப்படிலாம் நினைப்பீங்களா, கெடுதலாம் நினைப்பீங்களா? வசந்தி நீ எதுவுமே சொல்ல வேண்டாமா. எனக்கு எல்லா பிரச்சனையும் தெரியுமா. நம்ம ஊர்க்காரியே தான் அவ்வளோ பிரச்சனையும் தூத்திடுவாள் விட 5 நிமிஷத்தில். இங்கே என்ன நடந்துச்சு, எதுக்கு சண்டை ஏது சண்டைன்னு ஊர் ஃபுல்லாக பரவிட்டுமா. கிடக்கட்டும். இப்போ போய் சொன்னால் இப்போ என்ன, நீங்கள் ஏதாவது மகளுக்கு நல்லா செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. உங்கள் உங்கள் மகளை நல்லா பார்த்துக்கிட்டா நீங்கள் எதுக்கு அப்படின்னு நினச்சிருக்கே போய் கல்யாணம் ஆனதோட அப்படியே பாட்டுன்னு விட்டுருப்பாவ. ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டாவ. அதான் நீங்களாவது எடுத்து செய்யணுமே வைக்கணுமேனு சொத்தை எழுதி கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? மகன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? இதெல்லாம் போய் ஒரு தப்பு நின்று ஊர்க்கறியை தூத்திட்டு கிடக்காளுவ. அறிவு கட்டவளுவ. வசந்தி உனக்காவது ஏன் மனசு புரிஞ்சுச்சே வசந்தி. அந்த பிள்ளையை கட்டி கொடுத்ததோடு மறந்துட்டாவ வசந்தி. ஒரு சீரு சனத்தி ஒன்றும் செய்யறது கிடையாது. அதுவும் இல்லாமல் எனக்கு என் வீட்டுக்கார் உழைச்ச சொத்தை மற்ற வாழ்றது எனக்கு பிடிக்கல வசந்தி. அதனால தான் என் மகளுக்கு எப்படியாவது என் மகளுக்கு கொடுத்துடணும்னு நான் நினச்சேன். விடுங்கம்மா, அவளுக்கு கிடக்காளுவோ. உங்கள் கஷ்டம் எப்படிம்மா அவளுக்கு புரிய போகுது. மற்றவளை பற்றியெல்லாம் யோசிச்சிட்டீங்க, கவலைப்படாதியே.
ஆனால் உங்கள் மையம் பயங்கரமான ஆளுமா. இதுதான் சாக்கு நைஸாக போய் மகள்கிட்ட உங்கள் மருமகள்கிட்ட பேசி விழுந்து காலில் விழுந்து அழுது காதறி எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாவம்மா. இப்போ அவையெல்லாம் ஒரே கூட்டாயிட்டாவ. பாவம் நீங்கள் தான் ஒத்தேல ஆயிட்டிய. என்னத்த சொல்லம்மா? என்னக்கா சொல்லுதிய? எங்கள் அண்ணி சரியான ரோசக்காரி. அவ்வளோ சீக்கிரம்லாம் வீட்டில் ஏற்ற மாட்டால, வீட்டில் ஏற்றிட்டாலோ? இந்த ஊர்க்கறியை தான் இருக்காளுவளே சுசிலா. அதை இதையும் சொல்லி அவன் மனசெல்லாம் மாற்றி எல்லாம் ஒன்று சேர்ந்து வச்சுட்டாளுவ. இந்த ஊர்க்காரியை என்ன நினைப்பாளுங்க, எப்போ குடும்பத்தை பிரிக்கணும் அங்கிட்டு இங்கிட்டு ஒட்ட வைக்கணும் தானே நினைப்பாளுவ. இங்கேருந்து அந்த அண்ணன் பிரிஞ்சு வந்தோடனே எப்படியாவது திரும்பி போயிடக்கூடாதுன்னு சீக்கிரமாக சேர்த்து வச்சுட்டாளுவல்ல. அவையெல்லாம் வீட்டில் ஏற்றிக்கிட்டாவ. இப்போ 4 பேர் ஒன்று ஆயிட்டாவ. நீங்கள் தான் தனி ஆயிட்டிய. பாவமாக இருக்கு. எக்கா இங்கே யாரோட துணையும் யாருக்கும் தேவையில்லக்கா. அவையெல்லாம் போனால் போய் தொலையட்டும். நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு கிடைச்சா போதும். அவன் இங்கே இருந்தா என்ன இல்லைன்னா இல்லைக்கா. எங்களுக்கு இங்கே இருக்க வரைக்கும் தொல்லையாக தான் கிடந்தது. குடிச்சுட்டு ரோட்லையும் மேட்லையும் காட்டிலையும் விழுந்து கிடக்குது. நாங்கள் போய் தூக்கிட்டு வர்றது என்னென்னலாம் கஷ்டங்க. அவனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு வேலை வெட்டிக்கு போகிறது கிடையாது. என்ன அவனால பிரயோஜனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். போய் தொலையட்டுங்க. எந்த ஆளை போய் தொலைஞ்சா என்ன? எங்கள் அன்னிக்காரி இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் கட்டி காப்பாத்தா. பாட்டுங்க, எங்களுக்கு தேவையானது எங்களுக்கு கிடைச்சா போதுங்க. அவன் எங்கிட்ட போய் சேர்ந்தா எனக்கு என்னக்கா. இருந்தாலும் அப்படி விடக்கூடாது சுசீலா. நீங்கள் போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டால் தான் கொஞ்சமாவது ரோசை வரும். நீங்கள் அப்படியெல்லாம் விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போங்க தலையில் மிளகா தான் அரைப்பாவ. நீங்கள் நாளைக்கு ஒரு 8 போய் 2 ரவுஸ் போட்டுட்டு வாங்க. அப்போ தான் விடுவாளுவ சும்மா.